அசென்ட் டெஸ்ட் சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சூடோ கோட். இந்த சூடோ கோட் வந்து இதுல என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி கீழே இருக்கிற ஆப்ஷன் டிக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொடுத்துருக்கிறது என்ன கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்டீஜர் பிக்யூஆர் மூணுமே இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்கு 800 டேர்ம், கியூக்கு 200 டேர்ம், ஆர் ஈக்குவல் டு 4. இது மூணும் செட். நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து இதை கன்சிடர் பண்றோம். இஃப் எல்ஸ்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நான் இஃப்ல இருப்பேன். அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா நம்ம எல்ஸுக்கு போயிடுவோம். இது கரெக்டா இருந்தா இங்கேயே இருப்போம், இல்லைன்னா அடுத்த பொசிஷனுக்கு போயிடுவோம். அதான் இதோட மீனிங். இப்போ நமக்கு முதல்ல இஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப்ல வந்து ஆர் பிளஸ் 3 இஸ் லெஸ் தென் கியூ. ஆரோட வேல்யூ என்ன 4. ஸோ 4 பிளஸ் 3 லெஸ் தென் கியூவா இருந்ததுன்னா கியூவோட வேல்யூ நமக்கு தெரியும் 2. 2 விட கம்மியா இருந்ததுன்னா நம்ம இஃப்லயே இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். 4 பிளஸ் 3ன்றது 7. 7 லெஸ் தென் 2வா? லெஸ் தென் 2னா 2வை விட சின்னதா அப்படின்னு கேக்குறாங்க. 7 2வை விட சின்னதா நமக்கு கிடையாது, ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு செக் பண்ண முடியாது, இது கேன்சல் ஆயிடுது. இது ஃபால்ஸா இருக்கிறதுனால நம்ம எங்க போயிடுறோம்? எல்ஸுக்கு போயிடுறோம். எல்ஸ்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. p ஈக்குவல் டு 1 பிளஸ் பி. ஸோ ஏற்கனவே பியோட வேல்யூ 8. அப்போ இப்போ எனக்கு பியோட வேல்யூ என்னவாகுது? 1 பிளஸ் 8ன்னு மாறி 9ன்னு மாறிடுது. இப்போ என்னோட பியோட பொசிஷன் 9 அப்படின்னு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இஃப் இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா ஆர் பிளஸ் கியூ பிளஸ் பி இஸ் லெஸ் தென். இந்த எல்ஸுக்குள்ள 2 இருக்கு, ஒன்னு இஃப் ஒன்னு எல்ஸ். இப்போ பியோட வேல்யூ 9 அண்ட் இவங்க என்ன செக் பண்ண சொல்றாங்கன்னா ஆர் பிளஸ் பி பிளஸ் கியூவும் கியூ பிளஸ் பி பிளஸ் ஆரும் லெஸ் தென் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான் போது அது எப்படி நம்மளால லெஸ் தென்னு ப்ரூவ் பண்ண முடியும்? அப்ப நம்மளோட இந்த பார்ட்டும் என்னவாயிடுதுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருது. இங்க பாருங்க, ஆர்பி கியூவை ஆட் பண்றாங்க. திருப்பி இங்கேயும் ஆர்பி கியூவை ஆட் பண்றாங்க. ஆர்பி கியூ ஆட் பண்ண என்ன வரும்? 9 பிளஸ் 2 11, 11 பிளஸ் 4 15. 15ஓட கம்மியா அப்படின்னு கேட்டா நம்மளால அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு ஈக்குவல் நம்பர், அதனால அது ஃபால்ஸ். இப்போ இது ஃபால்ஸ்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடுதுன்னா கீழே வந்துடுது, எல்ஸுக்கு வந்துடுது. இப்போ எல்ஸ்ல என்ன இருக்கு நமக்கு? கியூ ஈக்குவல் டு ஆர் பிளஸ் கியூ. ஸோ கியூவோட வேல்யூ இப்போ சேஞ்ச் ஆக போகுது. ஆரோட வேல்யூ 4, திருப்பியும் 4 பிளஸ் கியூவோட வேல்யூ 2. ஸோ 4 பிளஸ் 4 பிளஸ் 2ன்றது 10. இப்போ என்கிட்ட இருக்கிற புது கியூவோட வேல்யூ 10. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அடுத்த லைன்ல எண்ட் இஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே பியோட வேல்யூ திருப்பி சேஞ்ச் பண்றாங்க. 1 பிளஸ் 4 பிளஸ் இப்போ நம்ம இந்த இஃப்க்கான எல்ஸ் கிட்ட கீழே வந்திருக்கோம். பட் திருப்பி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால கீழே வந்துட்டோம். இப்போ பியோட வேல்யூ 1 பிளஸ் 4 பிளஸ் கியூவோட வேல்யூ நமக்கு இப்போ 10. இந்த பி கேன்சல் ஆகி அடுத்த பிக்கு போயிடுச்சு. இப்போ 1 பிளஸ் 4 பிளஸ் 10ன்றது 15. இப்போ என்னோட புது பியோட வேல்யூ 15. எண்ட் இஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ கியூக்கும் திருப்பி கொடுத்துருக்காங்க கீழே கண்டிஷன். மேலே இருக்க ரெண்டு இஃப் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால எல்ஸ்ல இருந்து நம்ம கீழே வரும். இப்போ கியூ எண்ட் இஃப் கியூக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 பிளஸ் 3 பிளஸ் கியூ வேல்யூ, பழைய கியூ வேல்யூ நமக்கு 10. 4 பிளஸ் 3ன்றது 7. ஸோ 17. இப்போ இதோட வேல்யூ 17. இப்போ எதை பிரிண்ட் பண்ணணும்? பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பி பிளஸ் கியூ பிளஸ் என்னோட ஆர் வேல்யூ மட்டும்தான் மாறாம இருக்கு, விச் இஸ் 4. இப்போ இதை ஆட் பண்ணா 15 பிளஸ் 17ன்றது 32. 32 பிளஸ் 4ன்றது 36. 36ன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கோட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கோட் தான் கொடுத்துருப்பாங்க. வேல்யூஸை அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிட்டே வரணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அங்கே இருக்கணும், அப்படி இல்லைன்னா எல்ஸுக்கு மாறிடணும். நெக்ஸ்ட் ஒரு சூடோ கோட் பாருங்க. இன்டீஜர் மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு சூடோ கோட் அண்ட் ஏ ஈக்குவல் டு 9, பி ஈக்குவல் டு 5. ஏ வந்து 9 அண்ட் பி வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க மேலேயே. இன்டீஜர் ஃபன், இது வந்து ஃபன்னு ஒரு டேர்ம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. திருப்பி நம்ம இதை கால் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள 2 டேர்ம் இருக்கு, ஒன்னு இன்டீஜர் ஏ, இன்னொன்னு இன்டீஜர் பி. இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போறோம். இதுக்கு கீழே இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு.
இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்குள்ள இருந்து ரிட்டர்ன் அப்படின்றத முடிச்சிருவோம். இல்ல அப்படின்னா அதுக்கு கீழே a ஈக்குவல் டு a பிளஸ் 2 அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி முடிச்சிருவோம். இப்போ இந்த இஃப் கண்டிஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. b இது வந்து ஜார், இது வந்து இந்த ஆப்ரேட்டர் எப்படி படிக்கணும்னா ஜார்னு படிக்கணும், XOR. ஸோ ஆப்ரேட்டர், இது ஒரு ஆப்ரேட்டர் b ஜார் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ b ஜார் a அப்படின்னா இன்டீஜர்ல இருக்கிறத இன்டீஜரா நம்ம எடுக்கக்கூடாது, இதை பைனரி ஆப்ரேட்டரா கன்சிடர் பண்ணணும். பைனரி ஆப்ரேட்டரா இது பிட் வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இந்த கீழே கொடுத்துருக்காங்க கண்டிஷன் நமக்கு, இது பிட் வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் தான் இந்த சிம்பிள், இந்த கேப் சிம்பிள்ன்றது பிட் வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். இப்போ ஏபியை நம்ம இன்டீஜராகவே எடுக்கக்கூடாது, பைனரிக்கு மாத்தினாதான் நான் பைனரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண முடியும். இப்போ பைனரிக்கு எப்படி மாத்துறது, நம்ம கீழே மாற்ற போறோம். இப்போ மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ண போறோம். 5 வந்து நம்ம எப்படி மாற்றுவோம், 2 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் 4 ரிமைனிங் 1. திருப்பி 2 டேபிளில் தான் ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும் 1 டைம்ஸ், அப்போ ரிமைனிங் 0. அப்போ நான் 5 வந்து அடுத்து 9க்கு எழுதிச்சு அப்புறம் எழுதலாம். 9 வந்து எப்படி எழுதுவேன்னா 2 4 டைம்ஸ், அப்போ ரிமைனிங் 1. அடுத்து திருப்பி 2 டைம்ஸ் ரிமைனிங் 0. திருப்பி 2 1 டைம்ஸ் ரிமைனிங் 0. அப்போ நான் 9 எப்படி எழுதுவேன்னா 1 0 0 1ன்னு எழுதுவேன். 9ஓட வேல்யூவை 1 0 0 1 எழுதலாம். அப்போ 5ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 0 போட்டுக்கிறேன், ஏன்னா அது 3 நம்பர் தான் இருக்கு. 1 0 1. இப்போ கொஸ்டின் என்ன, பீஸ் ஆர் ஏ. பீஸ் ஆர் ஏன்றது என்ன, இப்போ நான் இதை எரேஸ் பண்றேன். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பீஸ் ஆர் ஏ கிரேட்டர் தென் ஏ மைனஸ் பி. நடுவில் ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு. அண்டுனா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான், இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் ஆப்ரேட்டர். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் ட்ரூ. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது ட்ரூ கிடையாது. ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். முதல்ல பீஸ் ஆர் ஏ. பீஸ் ஆர் ஏன்னா 9ஓட வேல்யூ 5ஓட வேல்யூ இருக்கு. ஜார்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ரெண்டுமே 1ஆ இருந்ததுன்னா அது 0, ரெண்டுமே 0வா இருந்தாலும் 0. இந்த மாதிரி 0 1 மாறி மாறி நம்பர் இருந்ததுன்னா அதை தான் நம்ம 1 1 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ பீஸ் ஆர் ஏ, பியோட வேல்யூ ஏயோட வேல்யூக்கான ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் பைனரியில இருக்கு, இதை திருப்பி நம்ம இன்டீஜருக்கு மாத்துறோம். எப்படி இன்டீஜருக்கு மாத்தணும், 0ன்றது 2 பவர் 0, அடுத்தது 2 பவர் 1, அடுத்தது 2 பவர் 2, அடுத்தது 2 பவர் 3. 2 பவர் 0ன்றது எனிதிங் பவர் 0 1, 2 பவர் 1, பட் இங்க 0 இருக்கிறதுனால 0 இன்டூன்னு எழுதணும். ஸோ 0 இன்டூன்றதுனால 0, அடுத்ததும் 0 இன்டூன்றதுனால 0, 1 இன்டூ 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 1 இன்டூ 2 கியூப், 2 கியூப் வேல்யூ 8. ஸோ 12, 1 1 0 0ன்றது 12. ஃபர்ஸ்ட் நம்ம பியையும் 9ஐயும் 5ஐயும் பைனரிக்கு மாற்றணும். பைனரியில வச்சுட்டு பைனரியில நமக்கு வந்த வேல்யூ வச்சு செக் பண்ணி இப்போ இதை 12ன்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல வந்து 12. ஸோ 12 இஸ் கிரேட்டர் தென் ஏ மைனஸ் பி. ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5. ஏ மைனஸ் பினா 9 மைனஸ் 5 4. 12 வந்து 4ஐ விட ஜாஸ்தியானா எஸ் ட்ரூ. இப்போ நடுவில் அண்ட், அப்போ அதுவும் கரெக்டாக இருக்கணும். பி கிரேட்டர் தென் பீஸ் ஆர் ஏன்றது 12 is greater than 7 minus b. 7 minus 5. 7 minus 5ன்றது 2. 12 2 விட கிரேட்டரா அப்படின்னா அதுவும் ட்ரூ. இப்போ ரெண்டுமே ட்ரூன்றதுனால ட்ரூ. என்னோட இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அதில் என்ன இருக்கோ நம்ம அதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ வந்து என்னவா இருக்கு, இப்போ b plus 3. என்னோட b வேல்யூ 5. ஸோ 5 plus 3 equal to 8. இப்போ என்னோட a வேல்யூ 8ஆ மாறிடுச்சு. அடுத்தது bயோட வேல்யூ a plus 1. ஏயோட வேல்யூ இப்போ 8 இல்லை, ஸோ 8 plus 1 plus bயோட வேல்யூ 5. ஸோ 9 plus 5 14. இப்போ என்னோட bயோட வேல்யூ 14. அடுத்தது திருப்பியும் a equal to b plus 2. இப்போ 14 plus 2 equal to 16. இப்போ இது 16ஆ மாறிடுச்சு. ரிட்டர்ன் a. ரிட்டர்ன் a மைனஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் b, b. b, bன்றது bயோட வேல்யூ எனக்கு 14. 14, 14. ரிட்டர்ன் ஒன்று இந்த funn இந்த இடம் என்னவாயிடும், இந்த ஃபங்க்ஷனை போய் கால் அவுட் பண்ணிடும்.
ஸோ இந்த ரிட்டர்ன் ஏன்ற இடத்துல ரிட்டர்ன் ஏ மைனஸ்ன்ற இடத்துல 16 மைனஸ் ஃபங்க்ஷன் சொன்னோடனே இது இந்த இடத்துல திருப்பி வந்து கால் அவுட் பண்ணுது. எப்படி கால் பண்ணுதுன்னா இப்போ வேற நம்பரோட கால் பண்ணுது. 14,14ன்ற நம்பரோட கால் பண்ணுது. திருப்பியும் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணி செக் பண்ண போறோம். நம்ம எல்ஸுக்கே வரல, இஃப் கரெக்டா இருந்தது. ஸோ இஃப்லயே தான் இருக்கும். இப்போ என்னோட நம்பர் 14,14. திருப்பி செக் பண்ணுங்க. ஏவும் பியும் ஒண்ணுதான். அப்போ ஒரே நம்பருக்கு ஜார் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. 14 2 7 times remaining 0, 2 3 times remaining 1, 2 1 times remaining 1. ஸோ 1110. இதுதான் 14க்கான ஆன்சர். 1110, அதுவும் 1110. ஏன்னா ரெண்டு நம்பரும் 14 தானே. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்னவா வந்திருக்கும்னா ரெண்டுமே ஒரே வேல்யூவா வரும்போது 0 தான் எனக்கு. அது இங்க ஆன்சர் கிடையாது, எல்லாமே 0. இப்போ இந்த கண்டிஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல எனக்கு 0, ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பர். இஸ் கிரேட்டர் தென் ஏ மைனஸ் பி, ஏவும் பியும் ஒன்று தான். அப்போ இது 0 கிரேட்டர் தென் 0. 0 கிரேட்டர் தென் 0ன்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டு நம்பரும் ஒன்று தான். இப்போ அதனால எனக்கு இஃப் கண்டிஷனே ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆச்சு, பட் திருப்பி அந்த ஃபங்க்ஷனை கால் அவுட் பண்ணும்போது இஃப் கண்டிஷன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ எண்ட் இஃப்க்கு வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 2, ஏ ஈக்குவல் டு இப்போ புது ஏவோட வேல்யூ 14. நம்ம கால் பண்றது இப்போ வந்து 14ல. ஸோ ஏ ஈக்குவல் டு 14 பிளஸ் 2 16. ரிட்டர்ன் ஏ மைனஸ் பி. இப்போ 16 மைனஸ் பியோட வேல்யூ 14 ஈக்குவல் டு 2. நம்மளோட ஆன்சர் 2. நான் இந்த ஏ ஈக்குவல் டு 14 பிளஸ் 2, ஏ பிளஸ் 2ன்றது இப்போ ஏயோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது. இங்க சைட்ல இருக்கிறதும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்போ புது ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஏயோட வேல்யூ 14, பியோட வேல்யூவும் 14. இதை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் 2. ஓகே, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் சூடோ கோட்? நம்ம கொஸ்டின் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, ஒரு சூடோ கோட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராம், ஒரு இது கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டீஜர் ஏபிசி. ஸோ ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 6. இது வந்து இனிஷியலா நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். பி ஈக்குவல் டு 10 ஜார். இது மாதிரி பைனரி ஆப்ரேட்டர்ல வந்துட்டாலே நம்ம அதை பைனரி நம்பரா மாத்திடணும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் 10 ஜார் சி, சியோட வேல்யூ 6. இப்போ நம்ம தனியா 10க்கு வேல்யூ என்ன, 6க்கு வேல்யூ என்னன்னு செக் பண்ணிட்டு தான் ஜார் போடணும். ஸோ 10ஓட வேல்யூ நம்ம எப்படி போடுவோம், 2 5 டைம்ஸ், ரிமைனிங் கிடையாது. திருப்பி 2 டைம்ஸ், ரிமைனிங் 1 இருக்கு. 2 2s are 4, அப்போ ரிமைனிங் 1 மீதி. திருப்பி 2 1s are 2, ரிமைனிங் இல்லை. அப்போ 10ஓட வேல்யூ 1010. இதே மாதிரி 6ஓட வேல்யூ 2 3 டேபிள், வேல்யூ இல்லை. 2 1 டைம்ஸ், ரிமைனிங் 1 இருக்கு. அடுத்தது எழுத முடியாது. 110. ஸோ 110, லாஸ்ட்ல ஒரு 0. ஜார் ஆப்ரேட்டர்னா ரெண்டுமே 0வா இருந்ததுன்னா 0, ரெண்டுமே 1ஆ இருந்தாலும் 0, வேற வேற ஆப்ரேட்டரா இருந்தா 1. இப்போ இந்த 1100வை நம்ம நம்பரா மாத்த போறோம். 0 into 2 power 0 0, 0 into 2 power 1 0 தான். அடுத்தது 1 into 2 power 2, 2 power 2ன்றது 4. அடுத்தது 1 into 2 power 3, 2 power 3ன்றது 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 12. இப்போ மேல போயிடலாம். மேல வந்து இப்போ பியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்ததுனால நான் பைனரிக்கு மாத்திட்டு செக் பண்ணி 12ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட பியோட வேல்யூ 12. இப்போ கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ நமக்கு நடுவில் இருக்கிற இந்த கண்டிஷன் வந்து லாஜிக். இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா, ஏதாவது ஒரு பக்கம் ட்ரூவா இருந்தா கூட இது ட்ரூ. அண்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது அண்ட் ஆப்ரேட்டர் கிடையாது, ஆர் ஆப்ரேட்டர். அண்டுனா ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் நான் வந்து ட்ரூக்கு போவேன். இது ஆர் ஆப்ரேட்டர்ல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட நம்ம ட்ரூ கண்டிஷனுக்கு போயிடலாம். இப்போ b பிளஸ் ஏ இஸ் லெஸ் தென் ஏ பிளஸ் பின்னு சொல்றாங்க. b பிளஸ் ஏன்றது 12 பிளஸ் 5 17. 17 லெஸ் தென் 17 என்னால சொல்ல முடியாது. அப்ப இது ஃபால்ஸ். இந்த பக்கம் c கிரேட்டர் தென் b, c வந்து 6, 6 கிரேட்டர் தென் 12 அப்படின்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. அப்ப எனக்கு இதுவும் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கிறதுனால என்னால இஃப் கண்டிஷனை ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எல்ஸுக்கு போயிருங்க. எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி பிளஸ் சி. பியோட வேல்யூ, சியோட வேல்யூ சி. ஸோ 24. அடுத்தது இங்க ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. என்ன இருக்குன்னா 5 பிளஸ் 5 வந்து லெஸ் தென் 5 பிளஸ் சியா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு இங்க சிக்கு போயிடணும். 5 பிளஸ் 5ன்றது 10, 10 லெஸ் தென் 5 பிளஸ் 6. சியோட வேல்யூ வந்து 6, 6ன்றது 11, 10 லெஸ் தென் 11 அப்படின்னா இது கண்டிஷன் ட்ரூ. இது ட்ரூன்றதுனால இது வந்து 10 லெஸ் தென் 11 தான் கரெக்ட். 10 வந்து 11ஓட கம்மி தான். அடுத்தது கீழே இங்க போயிடுறோம். இப்ப நமக்கு இங்க ஏ இருக்கு, இங்க சியை கண்டுபிடிக்க போறோம். பி பிளஸ் பி. பியோட வேல்யூ நம்ம மேல எழுதியிருக்கோமா? புது வேல்யூ 12. ஸோ 12 பிளஸ் 12 அதுவும் 24. இப்போ எண்ட் இஃப் முடிஞ்சிருச்சு. பிரிண்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏயோட வேல்யூ 24, பியோட வேல்யூ 12, சியோட வேல்யூவும் 24. ஸோ என்னோட ஆன்சர் 60. ஸோ இது மாதிரி சூடோ கோட் கொடுத்தா நம்ம இப்படி தான் செக் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னும் சில சூடோ கோடோட வேல்யூஸ் பார்க்கலாம்.